நட்சத்திரங்கள் மெதுவாக விழித்தெழும் டிசம்பர் மாதத்தின் குளிர்ந்த இரவு. இந்த வருடம் டிசம்பர் 13 மற்றும் 14 இரவுகளில் வானம் ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு தயாராகிறது. வருடத்திலேயே மிக அதிகமாகவும் மிக பிரகாசமாகவும் தெரியும் ஜெமினைட் மீட்டியர் ஷவர். இரவு 10 மணிக்கு வானம் அமைதியாக இருக்கும். ஆனால் நள்ளிரவு நெருங்கும் போது மாற்றம் தொடங்குகிறது. ஜெமினை கான்ஸ்டலேஷன் திசையிலிருந்து சிறிய ஒளிக்கீற்றுகள் வானத்தை கிழித்து பறக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சில வினாடிகளுக்கும் ஒரு துளி பூமியின் அட்மாஸ்பியருக்கு வேகமாக நுழைந்து எரிந்து பிரகாசமான ஷூட்டிங் ஸ்டாராக மாறுகிறது. இந்த ஷாவருக்கு காரணமானது ஒரு வால் நட்சத்திரம் இல்லை, ஆனால் ஒரு விசித்திரமான ஆஸ்ட்ராய்டு 3200 ஃபெய்தன். அதன் பின் உருவான ஸ்பேஸ் டஸ்ட் வழியாக பூமி செல்லும் போது அந்த துகள்கள் நமது வானில் தீப்பொறிகளாக வெடிக்கிறது. அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் மணிக்கு 100,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை தாக்கும் போது வானம் முழுக்க நிறையும் ஒளிக்கீற்றுகள் உருவாகின்றன. நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை இதுதான் பீக் டைம். அந்த நேரத்துல கண்ணால் பார்த்து 1 மணி நேரத்துல 60 முதல் 120 மீட்டியர்ஸ் வரை காண முடியும். சில மீட்டியர்ஸ் நீளமான நீல ட்ரெயில்களோடு, சில பொன்னிறத்தில் மெதுவாக ட்ரெயிலிங் ஃபயர் போல. ஒவ்வொரு ஸ்ட்ரீக்மும் வானத்தை ஒரு கணம் மின்னச் செய்கிறது. டிசம்பர் மாதத்தில் காற்று தெளிவாக இருக்கும். நகர விளக்குகளில் இருந்து தூரமாக இருந்தால் வானம் இன்னும் நெருக்கமாகவும் இன்னும் உயிரோடு இருப்பது போலவும் தெரியும். அந்த அமைதியான இருட்டில் சடன் ஒன் பிரைட் மீட்டியர் வானத்தை கடந்து போவது, அது காஸ்மிக் ஃபயர் ஒர்க்ஸ் போல நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம். இந்த 13 முதல் 14 டிசம்பர் இரவுகளில் மேலே வானத்தை கதவாக திறந்து வைத்திருங்கள். ஜெமினைட் மீட்டியர் ஷவர் இயற்கை நமக்கு கொடுக்கிற ஒரு விண்வெளி மாயாஜாலம்.